ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். ராகி காய்கறி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபிங்கர் மில்லட் வெஜிடபிள் சூப். சப்பாத்தி, ரைஸ், காலையில் இட்லி, தோசை இந்த மாதிரி நைட்டுக்கும் காலையிலையும் சரி இது எல்லாம் தள்ளி வச்சுட்டு நாம் ஒரு 15 நாளைக்கு இந்த சூப் எடுத்துக்கிட்டே வந்தோன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதை கண்கூட நம்ம பார்க்கலாம். நம்ம வயிறோடைய பகுதி பார்த்திங்கன்னா சில இன்ச்சஸ் குறைஞ்சதை நம்ம கண்கூட இதை பார்க்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வானலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னாக்கா நெய், எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 10 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இதை வதக்கிக்கணும். அடுத்து ஒரு 30 செகண்டில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துக்கணும். இஞ்சி, பூண்டு அது ரெண்டுமே டைஜஷன் ப்ளஸ் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். இதில் இன்றைக்கி சேர்க்கக்கூடிய வெஜிடபிள்ஸும் சரி, அதே போல் பன்னீரும் சரி, இதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சத்து, அதே போல் நார் சத்து, அதே போல் நமக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே கிடைக்குது. இப்போ இஞ்சி, பூண்டு 2 வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 வெங்காயம் சேர்த்து அதையும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டாக சேர்க்க போகிறது குடமிளகாய். இன்றைக்கி ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். இதை ஒரு 30லேருந்து 40 செகண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். இது ஏன் ஒரு வெயிட் லாஸ் சூப்பாக மாறுது அப்படின்னாக்கா, எல்லா காய்கறியும் ஒன்றா சேர்த்து செய்யும் போது அதில் ராகியை நம்ம சேர்க்கும் போது இது ஒரு வெயிட் லாஸ் சூப்பாக மாறுது. ஒரு 30 செகண்ட்ஸ் அளவுக்கு இது நம்ம வதக்குனதுக்கப்புறம் இதில் பீன்ஸ் 10 நம்பர் சேர்த்துக்கணும். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதே போல் கேரட் 2 மீடியம் சைஸ், அதுவும் ரொம்ப ஸ்மாலாக சாப் பண்ணிக்கணும். இது ரெண்டையும் இந்த பட்டரில் நல்லா வதக்கிக்கணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு. அதுக்கும் அடுத்து இதில் நம்ம முக்கியமாக சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா கார்ன். இந்த கார்ன், ஸ்வீட் கார்ன் குழந்தைங்களும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமானது. இதையும் பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கணும். நம்ம விருப்பத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். அடுத்து ரொம்ப மிக முக்கியமானது இதில் சேர்க்க போகிறது பன்னீர், காட்டேஜ் சீஸ். ஒரு 200 கிராம் பன்னீரில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிட்டேன். நமக்கு விருப்பமான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்க அளவு ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். பன்னீரை சேர்த்துட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 30லேருந்து 40 செகண்ட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கணும். அடுத்து இதில் சேர்க்குறது தண்ணி, 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, இன்றைக்கி நான் பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இதில் மிளகு சீரக பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா மிளகு சீரக பொடியோட வாசம் அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு செரிமானத்தன்மைக்காக மிளகு சீரக பொடி சேர்த்துக்கிறோம். ஏன்னா சீரகம் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கார்னிஷிங்க்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். இதை நீம்பலாக அப்படி மூடி வச்சுருங்க. கொதிக்க ஆரம்பிச்சோன்னே லோ ஃப்ளேமில் போட்டுடணும். அதுக்கும் நெக்ஸ்ட் இந்த சைடு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துகிட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ராகியில் பார்த்திங்கன்னா நமக்கு கால்சியம் சத்து இருக்குது. இது எலும்புகளுக்கு ரொம்பவுமே நல்லது, ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இப்போ பாருங்கள், சூப் இந்த பக்கம் நமக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரையும் இதை கொதிக்க விடணும். சூப்பை கொதித்து அந்த காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ராகி எடுத்து இதில் ஊற்றணும். ராகி மாவு சேர்த்தோன்னே கட்டியெல்லாம் விழுகாது, ஒன்றும் பயம் இல்லை. நம்ம இதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு இதை கொதிக்க விட வேண்டியதான். இப்போ ஒரு தடவை நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கணும். கொஞ்சம் நேரம் கொதிக்க ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா சூப் கொஞ்சம் கெட்டியாயிரும். இதை காலையில் பார்த்திங்கன்னா அவசியம் காலை உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 7 மணிக்கு சாப்பிட்றணுங்க. 7 மணிக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சூப் இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தொடர்ந்து இது போல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோன்னா கண்கூட பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சஸில் குறைஞ்சிக்கிட்டே வரதை பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ண முடியல, ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஃபுட்டில் நம்ம கண்ட்ரோல் பண்ணிகிட்டே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒர்க் அவுட் சைட் போகலாம். நீங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சு அவசியம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.